செலிபிரிட்டிஸ் அனியாசியோ நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவ் மீ லைக் யூ டூ ஃபைனல் பார்ட் வியோட 2 ஷார்ட்டில் இன்றைக்கி செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்ட்ரோ அவங்க வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறது இதை பற்றிலாம் பேசியிருப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு போராக்கு வந்து அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. பட் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து வியோடைய ரீசன் வி வந்து நடிக்கிறதுனால தான் அவங்க ஃபேன்ஸ் பார்க்குறதுனால தான் அப்படின்னு சொல்லவும் போராக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களும் எல்லாருமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல. ஸோ போராக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அது அப்போ நம்ம எதுவுமே பண்ணலையா, நம்மளோட இது வந்து எதுவும் இதுவாகலையா அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு எண்ணம். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக கோவமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பசங்களும் வந்து அந்த செட்டில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதான் ஸ்டார்டிங் அப்படின்றது, இதான் வந்து கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு போயிட்டுருக்காங்க அப்படின்றதுனால அவ்வளோவா யாரும் மிங்கிளாக மாட்டேங்கிறாங்கன்னு இவளுக்குள்ள ஒரு வருத்தம். வி வந்துட்டு ஸோ அன்றைக்கி ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போரா வந்து வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி போக இவ வந்துட்டு கோச்சிட்டு போகிற மாதிரி போயிருப்பாள். போன பார்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போன பார்ட்லேயே அந்த லாஸ்ட் டே ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வி வந்துட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம். அவருக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். இத்தனை நாள் சண்டை போட்டுகிட்டே இந்த பொண்ணாக இருந்தாலும் சண்டைன்றது சும்மா போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதை சொல்லலாமே அப்படின்னு போக அப்போ தான் நம்ம போரா வந்துட்டு லைப்ரரியில் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு எப்படிலாம் வந்து லைஃப் பார்ட்னர் வேணும், நான் எப்படிலாம் லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க போரா வெரி பேட் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது நடக்காது. சரி ஓகே, என்னவோ என் லைஃப்பில் வந்து எல்லார் லைஃப்லேயுமே இது மாதிரி இருக்கும். மேபி எல்லா லைஃப்லையும் சொல்ல முடியாது. பாதி பேர் லைஃப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்மலாம் வந்து லவ் பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் வந்து நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா, நான்லாம் வந்து லவ் பண்ணணும் செய்யணும் எப்படிலாம் லவ் பண்ணணும் தெரியுமா அப்படிலாம் வந்து இருப்பேன். என் பக்கத்துலேயே ஒருத்தி உட்காந்துருப்பா, லவ்வா கல்யாணமா அதெல்லாம் பண்ணவே கூடாது, அபிஷ்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பா. அதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவள் தான் இப்போ குழந்தை குட்டியோடு இருக்கா. நான் இன்னும் வந்து சிங்கிளாக உட்காந்து இமேஜினேஷன் ஸ்டோரி போட்டு உட்காந்துருக்கேன். அது மாதிரி தான் நம்ம போராவும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. இவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேயா, ஸோ போராவோட ட்ராமாவில் அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பானா, நீங்கள் வந்து டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் மாதிரிடா, கண்டிப்பாக ஒர்க் ஆகும்டா அப்படின்னதும் வியும் அமைதியாக இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு புக் ஹோல்டரில் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் அப்படியே கலரிங் புக் இருக்குது. வி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அதை எடுத்துகிட்டு மாங்குன்னு லெட்டர் எழுதுகிறான். அவன் மனசில் இருக்க லவ் அப்படியே கொட்டி தீக்க, மச்சான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறா, நீ பேசினாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல வி முறைக்கிறான். சரி கட்டு எழுது அப்படின்னு சொல்ல அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த புக்குக்குள்ளே வச்சுட்டு அந்த கலரிங் புக்கில் வச்சுட்டு வி போகிறான். அப்படியே போரா வந்துட்டு கூப்பிட்டுட்டு மூச்சு வாங்கி நின்றுட்டு பார்க்க அவளோட ஃப்ரெண்டு கூட அவள் வெளியே போக பார்க்க ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போ அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி இது அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்க என்ன இது அப்படிங்கிறா. இல்லை இன்னைக்கு தானே நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது, ஸோ ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க கலரிங் புக்கா, உனக்கு என்னை பார்த்தா குழந்த மாதிரி தெரியுதுல்ல, ரைட் அப்படின்னு சொல்லி அவள் வந்து திட்டுறா. ஏய் விடுடி பாவம் வி அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்ல, அப்போ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போகிறா. வி சோகமாக மூஞ்சி வைக்க போனவ அகைன் வரா. ஃபைன், இதான் லாஸ்ட்டு உன்னை பார்க்குறது, அதனால் வாங்கிக்கிறேன், உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி போ பார்த்துட்டு ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக வி பார்த்துட்டு ஆமாம் நீ என்னை ஹர்ட் பண்ணவே இல்லை, ஹர்ட் பண்ணாமல் வாங்கிட்டு போகிற அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு ஆளப்பார் அப்படிங்கிறான். லெட்டரில் வியோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுருப்பான். போரா வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்க அப்பா வந்துட்டு முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டே முடிஞ்சது இல்லையா, ஸோ முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஏஸ்பா நெக்ஸ்ட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்துட்டு அவர் கொடுக்க இப்போதான்ப்பா ஸ்கூல் முடிச்சிருக்கேன், நல்லா ஸ்கோர் பண்ணணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், புரிஞ்சுதா, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவள் கையில் புக்ஸ் வச்சுருப்பால அதை கொடு அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல நோவே இதெல்லாம் வந்து புக்ஸ் கிடையாது, மெமரிஸ் அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேருந்து எப்படி அந்த புக்ஸ் எல்லாம் காப்பாற்றி வாங்குறா. அது வந்து எங்கள் அப்பா வந்துட்டாரு, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ அவள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஸ்டோர் ரூமில் பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கிறா. கூடவே சேர்த்து அந்த கலரிங் புக் நம்ம கொடுத்தான் இல்லையா, அதையும் சேர்த்து இது பண்ண அப்படியே வந்து கட் அப்படின்னு சொல்லி சவுண்டு. ஓகே குட் அப்படின்னு சொல்ல இந்த சீன் வந்துட்டு போரா கேரக்டர் வீட்டில் வந்து எடுக்கிறதால வி வந்துட்டு இன்றைக்கி வரல செட்டுக்கு. ஓகேயா, செட்டில் வந்து இருக்கா. அவளுக்கு வந்து மொபைலில் வந்து மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா வி அண்ட் போரா வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி வந்து நின்றுட்டுருக்க இமேஜ் மொபைலில் வந்து வருது. ரொம்ப கிளியராக தெரில, பட் ஆனால் அது வீக்கும் போராவுக்கு தெரியும் இல்லையா, நம்ம தான் அது அப்படின்னு. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. வாட் த ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வாயை மூடிட்டு பார்க்க செட்டில் எல்லாம் அவளை பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போரா பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடா. மேனேஜர் அப்படியே கேரவனில் வந்து இருக்க அவள் வந்துட்டு பதட்டப்படுறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்கக்கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா இது கொஞ்சம் இந்த இஷ்யூ அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா போராக்கு இப்போது அரேஞ்ச் பண்ணியிருக்க மேனேஜருக்கு வந்து போரா லவ் பண்ணுறதுலாம் தெரியாது. ஆனால் வியோட மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேயா, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லலை, இதை பற்றி எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக பிரேக் பண்ண, என்ன இது இது நான் அன்றைக்கி கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ நடந்தது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து யார் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க, அதாவது டெரஸில் நின்று அவங்க அன்றைக்கி பேசிட்டு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்பா கிஸ் வச்சது வந்துட்டு யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை பார்க்க போரா வந்துட்டு ஃபோனுக்கு வந்துட்டு அகைன் ஒரு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், ரொம்ப ரொமான்டிக்காக நல்லா இருந்துச்சு, நடித்த மாதிரியே தெரில. உங்கள் ஃபர்ஸ்ட்டு டெபியூட்டு சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்கல்ல, ஏன்னா நடித்தா தானே. நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறதுனால அந்த சீன் அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. அதை அப்படியே போரா ரீட் பண்ணுறா. போரா அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, பயப்படுறா. என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. நேராக வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஷூட்டிங் முடித்ததும் பிக்கெட்டுக்கு போகிறா. அங்கே பிடிஎஸ் வந்து ரூமில் இருக்காங்க. போரா டோர் நாக் பண்ண ஜிமின் ஓப்பன் பண்ணுறான். ஹாய், என்ன இன்னைக்கு ஷூட் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க போரா உள்ளே வரா. பாய்ஸ் மட்டும் இருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்குறா. யூனாவை தேடுறா. ஏன்னா யூனாட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்றதுனால வேறு யார்ட்டையும் இதை பற்றி பேச முடியாதுன்றதுக்காக உள்ளே போனதும் யூனாவை தேடுறா. யூனாவை ஆளை காணா. யூனாக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவள் வெளியே போயிருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல யூனான்னு சொல்லி இது பண்ணிருக்க பக்கத்தில் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் டென்ஷனாக இருக்கிறத பார்த்து கேட்க வீட்டை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி இவ யோசிக்கிறான். அதுக்குள்ளேயே யூனா வந்துடுறா. அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ண இவங்க இதுக்கு முன்னாடி போரான் தான் கூப்பிட்ருப்பாங்க. போன்லாம் சில பேர் நிக்நேம்லாம் வைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த எபிசோட்ஸ் பார்க்க தான் ட்ராமாவில் தான் வந்து போன்னு அவளுக்கு நிக்நேம் இருக்குது. ஸோ அதையே எல்லாருமே யூஸ் பண்ண ஜின் ப்ரோ பார்க்குறாரு. என்ன எல்லாம் போன ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க யூனா பார்த்து சிரிச்சுட்டு போராவை பார்க்குறா. பார்த்தா அவள் கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருக்க. யூனா போராட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னு சொல்லிட்டு அவள் மொபைலில் அன்லாக் பண்ணி கொடுக்க அந்த மெசேஜை காட்ட யூனா பார்க்குறா. அந்த இமேஜை பார்க்குறா, மெசேஜை படிக்கிறா. வியும் பக்கத்தில் இருந்து பார்க்குறான். இது பிக்சர் கிளாரிட்டியாக இல்லையே, நீதானா அப்படின்னு சொல்லி யூனா வந்து போராட்ட கேட்க நானும் வியும் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்த்துட்டு என்ன போன்னு சொல்லி யூனா பக்கத்தில் போகிறான். மொபைலில் வந்துட்டு பார்க்குறான். லைட்டாக டென்ஷன் ஆகிறான். யார் இது எடுத்தது அப்படின்னு சொல்லி இது பண்ண யூனா வீட்டை அமைதியாரு காம் டவுன் அப்படிங்கிறா. போரா பார்த்துட்டு ஐம் சாரி அன்னைக்கு நீ சொன்ன, ஆனால் நான் தான் ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்து டெரஸில் இருக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண அவள் தான் வந்து கிஸ் பண்ணியிருப்பாளா. ஸோ அதனால் கொஞ்சம் கில்ட்டியாக போரா வந்து ஃபீல் பண்ண பார்க்குறான். சோக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ண பயமாக இருக்குது அப்படிங்கிறா. நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லேருந்து அந்த நேரம் பார்த்து கால் வருது. யூனா பார்க்குறா. நம்ஜுன் வந்து கட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல யூனா வந்துட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறா. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி யூனா கேட்குறா. யாரா? மெசேஜ் அனுப்புனே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எகத்தாமல் ஒரு வாய்ஸ் வர, என்ன மெசேஜு, யார் நீங்கள் அப்படிங்கிறா. யார் நீங்களா? போரா ஆர் யூ ட்ரங்க் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து சவுண்ட் வர, போராவா இந்த செல்ஃபோனை எடுத்ததுலேருந்து இதே வேலையாக போச்சு. போரான்னு யாரா நீ, தைரியமான ஆளாக இருந்தா வாடா அப்படின்னு சொல்லி யூனா வந்து பேச, யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வாய்ஸ் கொஞ்சம் பதட்டமாக கேட்க, சாம்புமானே
உன்னை யாரு கேட்டா, நீ என்ன யாருன்னு வந்து சொல்றியா, இருடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. யூனா பார்த்துட்டு உஃப் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட நம்ஜுன்னு ஜின்னெல்லாம் பார்க்குறாங்க. யூனா வந்துட்டு அப்படி பேசவும் சரி ஓகே ஏதோ ஐடியா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைதியாக இருக்கா. மிருத்து அந்த நேரம் வந்து உள்ளே வந்துட்டு யூனா அப்படி பேசுகிறத பார்த்ததும் அவள் வந்து உள்ளே வரா. ஏ யூனா, இந்த வாட்டி யாருக்கு நீ ப்ராங்க் காலு, என்னை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுகிட்டே உள்ளே வர இந்த பக்கம் ஜின் பார்க்குறாரு. பார்த்துட்டு ப்ராங்க் காலா அப்படின்னு சொல்லி இது பண்ண, ஆமாம் போர் அடிச்சா இப்படி தான் யாருக்காவது ப்ராங்க் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி மிருத்து வந்து சொல்கிறா. ஜின்னு பார்க்குறாரு, நான் சொல்லலை ப்ராங்க் கால் பண்ணி கலாய்க்கிறது, ஆள் கடத்துறது, திருடுறது, அடிதடி எல்லாம் பண்ணுறாடா இவ, சத்தியமாக இவ ஐடியில் தான் வேலை பார்த்தாளா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து நான் எதுவும் ஏமாந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடான்னு புலம்பிகிட்டு இருக்காரு. மிருத்து ரிங்கை காட்டுறா, எல்லாம் முடிஞ்சது, கத்தம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு மிருத்து வந்து முறைக்கிறாரு. மிருத்துட்டு எல்லாம் வந்து சொல்ல ஓகே அதான் கதையா, ஏமா அவன் நீ ஃபோனை போடு கலாய்ப்போம் அப்படின்னு அவள் ஸ்லீவ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு சண்டைக்கு போகிற மாதிரி நிற்க, வெயிட் இதை நம்மளே வந்து டீல் பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இதை பற்றி பேங்க் பீடிட்டெலாம் வந்து சொல்ல தேவையில்ல, நம்மளே இதை டீல் பண்ணுவோம், ஏன் அவன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாரி போரா இந்த மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்க, வேணாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் ஃபியூ மினிட்ல அகைன் வந்து கால் வருது. நம்ஜுனு அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அமைதியாக இருக்க சொல்ல இந்த பக்கம் கால் அட்டன் பண்ணிட்டு மிருத்துவும் யூனாவும் வேலையை காட்டுறாங்க. ஹலோ அப்படின்னு அகைன் யூனா வந்து ட்ரங்கில் வந்து பேச, ட்ரங்கன் மாதிரி பேச, போரா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து சவுண்டு, போராவா மறுபடியும் யாராடே உமாண்டே பொழந்துருவேண்டா அப்படிங்கிறா. அதுக்கு மித்து பக்கத்தில் வந்து நோ டென்ஷன் லெஸ் டென்ஷன் ஓகே யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருடி இந்த பையன் சும்மா போரான்னு சொல்கிறான், என் பேர் போராவா, நீ சொல்லு என் பேர் போராவா அப்படின்னு அவ கேட்க, டேய் யாரா நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னதும், ஹே இது போரா மொபைல் தானே அப்படின்னு அங்கேருந்து வந்து கேட்கவும் இவன் என்ன பண்ணுறா, இல்லை இரு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி ஆப்பிளை கடிச்சிட்டு ஒட்ட வச்சுருக்காங்க, சட்டப்படி ஆப்பிள் மொபைல் அப்படின்னு வந்து மிருத்து சொல்கிறா. ஜின்னு கையால் வாயை இறுக்கி மூடுறாரு, சிரிப்பு அடக்க முடியாமல் எல்லாம் அமைதியாக வந்துட்டு தள்ளி போயிடுறாங்க. அதை ரெண்டில் அந்த பிளாக்மெயிலரு லூசு குடிகாரங்களா அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாரு. அடேங்கப்பா நாங்கள் குடிகாரனா நீ குல்ஃபி ஐஸ்காரனா ஏனாடே, இரு இங்கே பாரு, இவன் ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காண்டி மெசேஜ் பண்ணி, டே உன் நம்பர்லேருந்து என்னடா தப்பான ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்க, திருடுவோம் குடிப்போம் ஆனால் இப்படிலாம் பண்ண மாட்டோம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இது பண்ண, நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்கடா அப்படின்றா. இதுக்கு வேறப்பானா பாரு அப்படின்னு சொல்லி இதுங்க வந்து பேசிட்டு, இடியட் மரியாதை ஃபோனை வைடா, இனி ஃபோன் பண்ண பேச்சே போடுவேன் அப்படின்னு கட் பண்ண போக, இடியட்ஸ் எப்படி ஃபோனை திருட்டுனீங்க அப்படின்னு சொல்லி இவளுங்க திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு கத்துறான். இப்போ தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன ஏன் அப்படின்னு சொல்லி அவ கேட்க, இடியட்ஸ் ஆக்சுவலி அந்த ஃபோன் என்னோடது. உன்னோட ஃபோன்ட்டு ஏன் போரா மொபைலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கரெக்டாக கேட்க, இல்லை அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கே தப்பான மெசேஜ் அனுப்பிட்டுருக்கியா நீ, வீடு மெசேஜை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஏதோ புலம்ப, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட மொபைல், நீ அந்த மொபைலை வந்து கொடு அப்படின்னு சொல்லி இது பண்ண, வேறோன்னா 1 lakh கொடு அப்படிங்கிறா. வச்சு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு யூனா வாங்குறா. அப்படியே வந்துட்டு ஐயோ இங்கே பாரு இந்த பையன் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேலரி ஓப்பன் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து பேசுகிறாங்க. எங்கே இந்த பையன் இவன் க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு முத்து சொல்ல, இல்லை ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு யூனா சொல்ல, இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளோ அதாண்டி பக்கத்தில் இருக்கா எல்லா ஃபோட்டோஸ்லேயும், எப்பா எவ்வளோ ஃபோட்டோஸு, ஓயோயோ இங்கே பாரு கிஸ் பண்ணுற ஃபோட்டோ, ஆமாண்டி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அவங்க ப்ரைவேட்டு, நாம் இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம், என்ன ஃபோனை மட்டும் வச்சுக்கலாம் ஓகேயா ரெண்டு வந்து இங்கே டிஸ்கஷன் போக அவன் இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கான் ஃபோனில். நியாயமாக இருக்கணும், யாராக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் அப்படின்றாளுங்க. பைத்தியக்காரிங்களா அப்படி பண்ணிட்டாதீங்க, அந்த ஃபோனை 1 lakh தானே நான் தரேன், என்ன எனக்கு கொடுங்க, ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட டெலீட் ஆகிருக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்து அவளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அவள் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை வாங்கி வந்து பிளாக்மெயில் பண்ணலான்னு அந்த பிளாக்மெயிலர் வந்து நினைக்க, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு யூனா சொல்ல, நோ ப்ராப்ளமா
ஏய் ப்ராப்ளம் இருக்கு, தப்பு தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மிருத்து. இங்கே பாரு, ஃபோனை வாங்கிட்டு நீ எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிடுவேன்னு உங்கள் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணு, நான் கொடுக்குறேன் ஃபோனை அப்படிங்கிறா. பைத்தியக்காரிங்க சேன்னு சொல்லி ஓகே ஃபைன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அப்போ சரி எப்போ எங்கே வாங்கிக்கட்டும் அப்படிங்கிறான். மச்சான் எங்கே வாங்க சொல்லலாம், ஒன்று பண்ணலாம், அவனை நம்ம ஏரியாவுக்கு வர சொல்லு அப்படின்னு யூனா சொல்ல, ஆ ஆ எங்கள் ஏரியாவுக்கு வாடா நீ அப்படின்னு சொல்லி தைரியமாக எங்கள் ஏரியாவுக்கு வா அப்படின்ட்டு மிருத்து கட் பண்ணிடுறா ஒரு ஆர்வ கோளாறுல. லூஸு ஏன்டி கட் பண்ண அப்படின்னு யூனா கேட்க, ஏன் அதான் ஏரியாவுக்கு வர சொல்லிட்டோமே அப்படின்னு அவன் நடிப்பில் மூழ்கி போய் யூனாட்ட பேச, இடியட் நம்ம எந்த ஏரியானே சொல்லலையே அப்படின்னு. ஆமால அப்படிங்கிறா. பொடிங்க உன்னை போய் சச்சோ அப்படின்னு சொல்லி இது பண்ண அகைன் இவங்க பேசிகிட்டே இருக்க கால் வர, இரு அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி கால் அட்டன் பண்ணா, ஹலோ ஏஷ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறா. எந்த ஏரியான்னு சொல்லாமல் கட் பண்ணுற அப்படின்னு அவன் கத்த, யார் நீயா, இந்த ஃபோனை 1 lakh வாங்குறேன்னு சொன்னேனே அவன் தான் அப்படின்னதும், ஓ நீங்களா சார், சொல்லுங்கள் சார், திருட்டு பேய்ங்களா, எங்கே வரணும், உன் ஏரியா எது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, மச்சான் திருந பொருளை ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கக்கூடாது, கரெக்டு மச்சான் வித்துடலாம் அப்படின்னு ரெண்டும் பேசி, கரெக்டு நைட்டு வாங்கிக்கோங்க, எங்கள் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லுதுங்க. பைத்தியக்காரிங்களா உங்கள் ஏரியா எதுடி அப்படின்னு அவன் கத்த, சார் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறோம் நீங்கள் அப்படின்னதும், சரி சாரி ஓகே ஃபைன் சாரி மேடம் ஓகேயா ஓகே மச் பெட்டர் அப்படின்ட்டு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் கேட்க, அட்ரஸ் சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லி யூனாட்ட கொடுக்க, சடனாக நம்ஜுன் அவன் ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறான். யூனா பார்க்குறாத, நம்ஜுன் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு அவளும் அந்த அட்ரஸ் ஷேர் பண்ணுறா. அப்படியே வந்துட்டு அவனும் வரேன்னு சொல்லிவிட கால் கட் பண்ணால் வியும் போராவும், சூப்பர் பேசாமல் நீங்கள் நடிக்க போங்க இந்த வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அதுங்க சொல்ல, மிருத்து ஸ்டில் அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்து இருக்க, ஆல்ரெடி நாங்கள் வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறா. இவனை மிருத்து காலில் மிதிக்க, சாரிப்பா கேரக்டருக்குள்ளே போயிட்டேன் அப்படின்ட்டு மிருத்து வெளியே வரா. ஜின் மிருத்து காதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு, இங்கே வா நீ குட்டிக்காரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக நம்ஜுன்ட்ட அப்படியே யூனாட்ட நம்ஜுன் வந்து போகிறான். அப்படியே போயிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சூப்பர் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்தானா யாருன்னு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, போராவையும் ஒரு ஓரமாக உட்காந்துருக்க, யாரும் வியை இல்லை போராவை எதுவுமே சொல்லலை. என்னதான் இவ்வளோ பிரச்சனை ஆனாலும் ஆல்ரெடி பேங்க் பிடி சொல்லியிருப்பார்ல, கடுகளவு கசிஞ்சாலும் செத்திங்கடா எல்லாரும் அப்படின்னு. இருந்தாலும் யாரும் யார்ட்டையும் சொல்லலை, யாரும் வியை வந்து திட்டலை. அப்படி அமைதியாக இருக்க வி பயப்படாத அப்படின்றான். இல்லை இது மட்டும் பேங்க் பிடின்னு தெரிஞ்சா ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி அப்படின்னு யூனா வந்து காஃபி கொடுக்குறா. இல்லை வேணாம் அப்படிங்கிறா. வி அந்த காஃபியை வாங்கிட்டு யூனாவை பார்க்க அவள் அங்கேருந்து போக, ஓய் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷோல்டரில் இடிக்கிறான். என்ன கொஞ்சம் கூட சீரியஸாக இருக்க மாட்டியா, விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ண, அப்படின்னு சொல்லிட்டு போரா கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். இந்தா அப்படின்னு சொல்லி காஃபியை கொடுக்க வி வேணாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு வி என்ன பண்ணுறான், ஒரு சிப் அப்படியே குடிக்கிறான். மூஞ்சி பார்க்கணுமே, ஐயே இது காஃபியா அப்படின்னு சொல்லி தள்ளி போக, ஆமாம் அப்படின்னு சொல்லி போரா அவன் மூஞ்சியை பார்த்ததும் சிரிச்சுட்டு அதை வாங்கிடுறா. அவள் அப்படியே சிப் பண்ண அப்படியே வி மேலே சாஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் காம் டவுன் ஆறா. டைம் ஸ்கிப் பண்ணால் பிடிஎஸ் டார்மில் போரா தூங்கி எந்திரிக்கிறா. இங்கே எப்படி அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க ஜாராவும் ஏஞ்சலும் வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு, எந்திரிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. ஆமாம் நான் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி எங்கே இல்லைன்னு கேட்க, உன்னை என் பாடி கார்டு தூக்கிட்டு வந்து ஷோஃபாவில் படுக்க வச்சாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தா தான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு ஜாரா சொல்ல, போரா மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் ரவுடிசம் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏஞ்சலு அப்படியா சொன்னாங்க அப்படிங்கிறா. ஆமாம் ஜிமினி என்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஜாரா சொல்ல, வாட் அப்படிங்கிறா போரா. அப்படியே அங்கே கட் பண்ணால் பிடிஎஸ் ஸ்டார்மில் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து அந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் இருட்டான ஒரு இடத்துல தூரத்தில் வந்து பார்த்தா வெளியே யூனாவும் மித்துவும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க கிட்ட வந்து ஒருத்தன் வர பைக்கில் அவன் அப்படியே இறங்கி கிட்ட வரான். ஓகே ஸோ அவன் தான் அந்த பிளாக்மெயிலர். ஓகேயா, ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே மிதின்னு மிதிச்சிட்ருக்கான்.
இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சா இல்லை, பிடிஎஸ் பாடி கார்ட்ஸ் பிடிச்சி இடையில யூனா மித்து வந்துட்டு டேய் இருங்கடா நாங்களும் 2 மிதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தூக்கி போட்டு பந்தாட மெம்பர்ஸ் எல்லாம் அமைதியாக காரில் உட்கார வச்சுருக்காங்க. பின்னாடி இன்னொரு வந்து ஒரு பைக்கில் ஒருத்தன் வந்துட்டு அவன் வந்து இவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக வர வி பார்க்குறான். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே வந்து அவனை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்க, டே இருடா வெளியே போனால் யூனா திட்டுவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வந்தால் பிரச்சனை ஆகும் இல்லையா, ஏதாவது அடிச்சுட்டா செஞ்சுட்டா ஏதாவது ஆகிடும் இஷ்யூன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டு பாடி கார்ட்ஸை மட்டும் வச்சுட்டு யூனாவும் மெத்தும் வேலையில் வந்து தீவிரமாக இறங்கி செயல்பட்டுருக்க. இன்னொருத்த வந்துட்டு அப்படியே யூனா முடிய பிடிச்சி இழுக்கிறான். வருதே கோவம். கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான் வெளியே. பசங்களாம் வி இருடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம யூனா முடிய பிடிச்சி அவன் இழுத்துட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை அடிக்கலான்னு போக பாடி கார்டு வந்து அவனை அடிக்க இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நல்லா திடகாத்திரமாக இருக்கானா ஓங்கி ஒன்று பாடி கார்டை வைக்க பாடி கார்டு லைட்டாக வந்து இதுவாயிடாப்படி கீழே விழுந்துடுறாப்படி. யூனாவும் முடிய பிடிச்சிட்டு அவன் விட அவன்கிட்டேருந்து எப்படியும் தப்பிக்க பார்க்கணுமே. வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஜம்ப் பண்ண பின்னாடி பார்த்தா நம்ஜூன் வந்து வியை தூக்குறான். நல்லா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி காலாலே எட்டி நெஞ்சு மேலே ஒன்று விட அவன் போய் விழறான். நல்லா ஏரில் பறந்து போய் யூனா வந்துட்டு அவளுக்கு நல்லா முடி பிடிச்சி இழுத்ததுனால தலை வலிக்குதா அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டு டேய் நீங்கள் எதுக்குடா இப்போ வெளியே வந்தீங்க போங்கடா உள்ளே இது பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த வந்தான் இல்லையா அவன் வந்து பைக்கை ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்து இது பண்ணியிருப்பானா. ஸோ அந்த லைட்டு வெளிச்சத்தில் இப்போ வந்தால அவன் மூஞ்சியை பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம இவன் இருக்கா இல்லையா, அவள் யார், போராவை வந்துட்டு ஒரு மேனேஜர் வந்து இது பண்ணியிருப்பான்ல, அப்யூஸ் பண்ணியிருப்பான்ல, அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கடைசியில் ஒரு வழியாக அவனையும் பிடிச்சி அவன் வந்து வெளியே இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து அனுப்பி விட்ருக்கான். போய் இந்த மாதிரி வந்து மொபைல் இருக்கும் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நேரமாக இவன் வராத பார்த்து அவன் உள்ளே வர அந்த நாயும் மாட்டிக்கிச்சு. நல்லா கூண்டில் மாட்டின பெச்சாலி மாதிரி ரெண்டும் சிக்கிக்க பாடி கார்ட்ஸ் போட்டு மிதிக்க இந்த பக்கம் வியை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாரு ஜிமினோட பாடி கார்டு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை பார்த்தா ஒரு பாடி கார்டு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகிறாரு. வாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் யூனா மேலே கைவிட நீ விடு அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து கத்திக்கிட்டு இருக்க. யூனா போ நம்ஜூன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து எகிரிக்கிட்டு இருக்கான். என்னை விடியா, நீ அடிக்க மாட்டேங்கிற, என்னையும் அடிக்க விட மாட்டேங்கிற, அவனை அடிக்கையா, எவ்வளோ வந்து தைரியம் இருந்தால் நானும் வந்து போராக இருக்க இமேஜை வந்து இது பண்ணியிருப்பான். அவன் வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் இப்போ விட்டா இதை பண்ணுறான், இன்னும் என்னென்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வந்து கத்திக்கிட்டு இருக்க. சரி ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வியை வந்து கூட்டிகிட்டு போகிறான். யார், ஜிம்மினோட பாடி கார்டு கூட்டிகிட்டு போய் காரை திறந்து உட்கார வைக்க இன்னொரு பாடி கார்டு நம்ஜூனை இழுத்துட்டு போகிறார் இழுக்க முடியாமல். இந்த பக்கம் யூனா வந்துட்டு நீ எப்படி வந்து இது பண்ண போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இது பண்ண. ஆக்சுவலி அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான், ஃபைன் கட்டிட்டு அது ஒரு சின்ன கேஸ் தானே, சும்மா வந்து அந்த பழைய ஐடியல் எஃப்எஃப்ல சொல்லியிருப்பேன் ஒரு பிரச்சனை நடந்துச்சு தூக்கி உள்ளே வச்சிட்டாங்கன்னு, அது சின்ன கேஸ்னால ஃபைனை கட்டிட்டு அவன் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு எப்படியாவது போராவை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண நினப்பு அப்படியே பொழப்ப கெடுத்துச்சான் அப்படின்னு வாயில் வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருக்காரு ஐயா. உள்ள காருக்குள்ளே வியை தூக்கிட்டு வந்து பாடி கார்டு உட்கார வைக்க ஜிமின் பார்த்துட்டு எனக்கு வர கோவத்துக்கு டேய் நீ மட்டும் வந்து ஓடிட்ட, போகும்போது கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கத்த. பாடி கார்டு ஃபுல்லாக டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிமின்ச்சி போங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்க்குறான். எதுக்கு பரவாயில்ல வெளியே போனால் என்ன யூனாட்டை திட்டுவாங்க வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அகைன் அவன் டோரை மூடி விட்றான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, யூனாட்டை யார் நீ திட்டு வாங்குவியா, எல்லாம் ஒரு ஆத்திரத்தில் அப்படி சொல்கிறதான், அதுக்குன்னே டோரை ஓப்பன் முடியா அப்படின்னு சொல்லி ஜிமின் டோரை வந்து மூட ஜங்குக்கு தூன்னு துப்புறான். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகைன் விண்டோ வழியாக பார்க்க நம்ஜூனை வந்து ஒரு பாடி கார்டு இழுத்துட்டு வராரு. காரில் அகைன் உட்கார வைக்க ஒரு வழியாக அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஜோயா ஜாரா மேட்டரில் பேங்க் பிடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையே கதம் முடிச்சு விட்டார் இல்லையா. ஸோ அது மாதிரி இவனையும் கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்க அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பார், அது அவரோட இஷ்டம். ஓகே நம்ம அதை கேட்க தேவையில்லை. இந்த பக்கம் வருவோம். இவங்க எல்லாம் வந்து ஒரு வழியாக அந்த சுச்சுவேஷன்லாம் சமாளித்து முடிச்சு வீட்டுக்கு போக ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிர்த்து யூனா வந்து முன்னாடி உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடி பார்த்தா
ஒன் பை ஒன் நம்ம பசங்க வந்து உள்ளே வர, நம்ம உள்ளே ஆல்ரெடி 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்திச்சு பார்க்குறாங்க. போரா வந்து பக்கத்தில் வரா. அப்போ நம்ம ஜிமின்னு, பா என்ன வலி, சரி அடியில் அப்படின்னு சொல்லி, ஒரே உடம்பு வலி அப்படின்னு ஜிமின் வந்து சொல்ல, ஏன் வந்து ஐயா அப்படி சொல்கிறாருன்னா, எல்லா மொத்த பிடிஎஸ் மெம்பர்ஸையும் ஒரு காரில் போட்டு அடைச்சி கொண்டு வந்திருப்பாங்களா, உள்ளே தூக்கி நம்ம நம்ஜூனை வந்து போடுறேன்னு சொல்லி ஜிமின் மேலேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக உடம்பு வலின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு உள்ளே வரான். போரா பார்க்குறா, யாருக்கு அப்படின்னு சொல்லி அடினதும் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் பார்த்துட்டு, யாருக்கா அந்த பிளாக்மெயிலருக்கு, யாரு தெரியுமா, உன் பழைய மேனேஜர், நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கணும், அவன் ஓவராக பேசினப்போ இப்போ இந்த அளவுக்குலாம் வந்திருக்காது அப்படின்னு ஜிமின் சொல்ல, போரா பார்த்துட்டு, ஒப்பா நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லாம் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி இது லுக்கு விட, நான் அடிச்சிருப்பேன், ஆனால் அவனுக்கெல்லாம் நான் களத்தில் இறங்க வேணாமேன்னு என் பாடி கார்டு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவனும் அடிக்கலை, அடி வாங்கினான் அப்படின்னு ஜேயோப் சொல்ல, ஆனால் அவன் வியை அடிக்க போனப்போ தடுத்தான்ல, தடுத்து வியை சேவ் பண்ணான்ல, அது போதும் அப்படின்னு சுகா ப்ரோ பார்த்துட்டு, வி அடித்தான், அவனையும் அடிக்க விடாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. போரா வியை பார்க்குறா. இவனா வந்துட்டு, உனக்காக உன் ஆள் கொந்தளிச்சு வந்து அடித்தாமா, பார்த்து ஏதாச்சும் போட்டு செய் அப்படின்னு சொல்ல, செஞ்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வி போகிறான். நான் அவளுக்காக அடிக்கல, அவன் முடிய பிடிச்சிருத்தான், அதுக்காக தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி வி சொல்லிட்டு போக, போரா பார்க்குறா, இவனுக்கு வேலையாக போச்சு, நம்மளை வந்து கொஞ்சமாவது ப்ரௌடாக ஃபீல் பண்ண விட்றானா அப்படிங்கிற மாதிரி போரா நினச்சிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. போரா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, வி வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் டல்லாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போரா அப்படியே பார்த்துட்டு சரின்னு எல்லாம் அவங்க வீட்டுக்கு ரூமுக்குன்னு சொல்லி போக, நாளைக்கு பார்த்துக்கலான்னு வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சுச்சுவேஷன் காம் டவுன் ஆக போரா வியை புரிஞ்சுக்கிறா. வியும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக, அதாவது மிட் நைட் ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் எல்லாம் தூக்கத்தையும் கெடுத்து செஞ்சு கொஞ்சம் லைட்டாக அவனும் பயந்துருப்பான். பட் அதை வெளியே காமிச்சாக்காமல் இருந்திருப்பான். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததும் அவன் இனிமேல் கொஞ்சம் நம்ம சீரியஸாக இருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வி நினச்சிட்டு இருப்பானா. சரின்னு சொல்லி போரா பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவள் வந்து போகிறா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா எபிசோடு வந்து 10 எபிசோட், ஸ்கூல் எபிசோடு, ஃப்ளாஷ்பேக் எபிசோடுன்னு சொல்லி டிவியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேயா, வீக்லி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போரா மேலே இருந்த ஹேட்ஸ் எல்லாம் ஃபேன்ஸுக்கு வந்து குறைஞ்சி அவளை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வி கூட நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதால் ஃபேன்ஸ் எல்லாம் இவளை தவிர வேறு யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னு தெரில, வி வந்துட்டு கொஞ்சம் நல்லா சரியில்லை, அமைதியாக இருக்கான். போராட்ட அவ்வளோவா பேச மாட்டான். செட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண போராக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபியூ மந்த்தில் ட்ராமாவோட லாஸ்ட்டு போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. போரா வி ஸ்டோரியில் வேறு ஊருக்கு அவங்க வந்து படிக்க ஒர்க் பண்ண போகிறாங்க. அதாவது போரா அண்டு வியோட அந்த ட்ராமா ஸ்டோரியில் அவங்க 2 பேரும் அந்த லாஸ்ட்டு ஸ்கூல் இதெல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ வேறு ஊருக்கு அவங்க வந்து படிக்க ஒர்க் பண்ணலாம் வந்து போகிறாங்க. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கான்டாக்ட்லேயே இல்லை, அவங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஓகேயா. ஸோ போரா வந்துட்டு ஸ்டில் அவளோட அதாவது லவ் ஆஃப் ஹர் லைஃப் அதை வந்து தேடிட்டுருக்கா. நிறைய பேரோட வந்து டேட்டிங் போகிறா. இந்த டிண்டரு அது இதுன்னு சொல்லி நார்மல் சோஷியல் மீடியா ஆப்பை விட இதுங்க தான் டேட்டிங் ஆப்ஸ் தான் வந்து அவட்ட நிறைய இருக்குது. யாராவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இருக்க. பட் அவளுக்கு வந்து ஏதோ அவங்க கூட பேசுகிறது செய்கிறது வந்து செட் ஆகலை. ஏதோ எம்டியாக ஃபீல் பண்ணுறா. லைஃப் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுமையாக போகுது. ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறா, செய்கிறா, நல்லா வந்து சம்பாதிக்கிறா, நல்லா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா விட்டு தனியாக வந்து இருக்கா. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு 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 மாதிரி எம்டினஸ்ஸாக லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 மேரேஜு, லவ்வர்ஸ் கூட ஊரை சுற்றுறதுன்னு ஜாலியாக அவங்களாம் இருக்க. போராக்கு இப்போ வந்து 26 ஏஜ். ஓகேயா, 16 வயசில் லவ் பண்ண ஆசை வந்துச்சு நம்ம போராவுக்கு. அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு 10 வருஷம் ஆகியும் இன்னும் யாரும் கிடைக்கல. ஒரு லவ் கூட அவள் லைஃப்பில் வந்து ஹேப்பன் ஆகலை. அப்பா அம்மா அவங்க சொந்த ஊரில் இருக்காங்க. போரா அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் சிட்டியில் இருக்கா. அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதி. இந்த தனிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை திங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஒரு நாள் அப்படியே காஃபி போட்டுட்டு கையில் கப்போட பால்கனியிலேருந்து அந்த நைட் டைம் அவள் அப்படியே சிட்டி வியூவை வந்து பார்த்துட்ருக்க. அவள் மைண்டில் அப்படியே ஒரு பாட்டு ஓடுது. அதை அப்படியே முணங்கிக்கிட்டு இருக்கா. நான் இங்கே நீயும் இங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ, வானிங்கே ஈரம் இங்கே, இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ,
அப்படின்னு சொல்லி பாட்டு பாட அவ்வளோ நிசப்தமாக அந்த நைட் இருக்க அமைதியாக அப்படியே கட் பண்ணால் செம்மையாக ஒரு பார்ட்டி ஹாலில் ஓகே ஒரு ஒரு எப்படி சொல்ல கிளப் மாதிரி இடத்துல மச்சான் கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பையன் நிற்கிறான் செம்மையாக ஃபார்மல்ஸில் பிளாக் ஷர்ட்டு செக்டு கிரே ஃபேண்ட்டு அப்படியே அந்த டைட் ஷர்ட்டு ஒரு பொண்ணு கூட அப்படியே பேசிகிட்டு இருக்க இந்த ஓடி போனவன் அவனை போயிட்டு ஹக் பண்ணுறான். மச்சான் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அன்எக்ஸ்பெக்டடா ஆமாம் எனக்கும் நான் கூட கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட ஹேவி கம் லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தாலே அந்த பொண்ணு கூப்பிட்றா. வி பார்க்குறான். இல்லை நீ போ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல யார் மச்சான் அப்படின்னு இவன் கேட்க தெரில அப்படிங்கிறான். வி தெரிலையா இவ்வளோ உரிமையாக கூப்பிட்றா, அதை விடு என் ப்ரொமோஷனுக்கு ட்ரீட்டு என்ன வேணுமோ சாப்பிடு மொக்கா குடிக்கிறோம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு வி சொல்ல செம்ம போதை 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் செத்து அடிச்சிட்ருக்கானுங்க. அந்த பொண்ணு அகைன் வரா. வியை கூப்பிட்ட அவன் ஆஷ் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வி கம் ப்ளீஸ் அப்படின்னு அவன் சொல்ல ஓகேன்னு இவனும் போகிறான். அவன் ரொம்ப கம்பல் பண்ணவும் அவள் கூட அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்க சாங் வந்துட்டு இந்த இரவு தான் நீளுதே நீளுதே இழுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பரே இங்கே தான் சொர்க்க நரகம் 2 மண்ணிலே அப்படின்னு சொல்லி நல்லா அப்படியே ஜாலியாக பெப்பிங்காக ஒரு சாங் போட்டுட்ருக்க 2 பேரும் ஆடிட்டுருக்க. இந்த பொண்ணு வியை வந்துட்டு அப்படியே கழுத்தில் கை போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணி செட்யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போக சாரி ஓகே சாரி ஐ ஹாவ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வி போயிடுறான். நான் மச்சான் அகெயின் ஐ ஹாவ் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு தானா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போனதும் அவன் கேட்க அது என்னவோ தெரிலடா எந்த பொண்ணு தொட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லி வி சொல்ல ஒரு வேளை மச்சான் அவனா நீ அப்படிங்கிறான் கலாய்க்கிறான். அப்படிங்க பாட்டில் வச்சு மண்டே பிறந்துடும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டோட அப்படியே வந்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே போக 2 குடிகார கபோதீஸும் ஜாலியாக ரோடை அளந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அப்பார்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போது வி மொபைலுக்கு ஒரு மெசேஜ் ஏன்டா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி மொபைலை பார்க்குறான். ஃப்ரெண்டு வந்துட்டு அம்மாவாக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல வி வந்துட்டு சரியாக படிக்க முடியல கண்ணெல்லாம் கட்டிட்டு வருது இருந்தாலும் மெசேஜை படிக்கிறான். யூ ஆல் ஆர் இன்வைட்டிங் டு அவர் கேதரிங் பார்ட்டி 2013 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கடா அப்படின்னு சொல்லி காட்ட என்னது மச்சான் அப்படின்னு நம்மளை தலைமை தாங்க எங்கேயோ கூப்பிட்றாங்க நாம் போயிட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு வரலாம் என்ன அப்படிங்கிற ரைட்டு அப்படின்னு சொல்ல அதே மெசேஜ் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்களுடைய கெட் டுகெதர் பார்ட்டி அதுக்கான இன்வைட் தான் இப்போ வீக் வந்திருக்கு. அதே மெசேஜ் வந்து இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் வருது. இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மொபைலில் அந்த மெசேஜை படித்து தூக்கி போட்டுட்டு தூங்க போயிடுறா. டேஸ் பாஸ் ஆக போக்கு ஒரு பக்கம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னொரு பக்கம் டிப்ரெஷன் வேறு நமக்கு வந்து கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி அவள் இருக்க அவள் ஃப்ரெண்டு லவ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவள் இருக்க அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஆசைப்பட்ட மாதிரி தானடி டேட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து இருக்காங்க அப்புறம் என்ன ஆமாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க நல்லா படிச்சிருக்கானுங்க நல்லா வந்து ஒழுக்கமான பசங்களாக இருக்கானுங்க நல்லா சம்பாதிக்கிறானுங்க வேலைக்கு போகிறானுங்க ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி நல்லா தான் பேசுகிறானுங்க ஆனால் என்னவோ தெரியல என்னவோ மிஸ் ஆகுது அவங்கக்கிட்ட என்னால் அவங்கக்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே உருப்படியாக உட்காந்து பேச முடியலடி எத்தனை பேர் தெரியுமா கட்டுப்பாக வருது அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த டேட்டிங் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபோனில் இருக்க டேட்டிங் ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்டி அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணிருக்க. சரி நான் சொன்னனே அந்த கவுன்சிலிங்க்கு போன்னு சொன்னல போனியா அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கேட்க போனனே. அவன் என்னென்னா ட்ராயிங் புக்கில் ட்ராயிங் பண்ணுங்கள் கலரிங் புக் எடுத்து கலரிங் பண்ணுங்கள் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன குழந்தையா கலர் புக்கில் கலர் பண்ணேன் இடியட் அப்படின்னு சொல்லி அவள் கத்த ட்ரை பண்ணிப்பார் அவங்க சொல்கிறதுலேயும் லாஜிக் இருக்கும்ல அப்படின்னதும் வாயை மூடிட்டு போ வெறுப்பேத்தாத அப்படின்னு அவள் சொல்ல அந்த நேரம் போக்கு வந்து கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணால் அவங்க அம்மா வந்து காலில் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் வி அவன் ஆஃபீஸில் வந்து இருக்க ஏதோ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஹாய் வி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு ட்ரீட் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க ட்ரீட் தானே ஷோர்
டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்றான் வி. அவன் பார்க்குறான் வியை வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வி சேர் கிட்ட போக, ஏய் என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இன்டென்ஷன் புரியுது. லைட்டாக எந்திரிச்சிடான். வி அப்படியே வாலில் தள்ளிட்டு போய் பின் பண்ணுறா. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நீ தான் வேணும். ஹாட்டாக சில நேரம், கூலாக சில நேரம் இருக்க ஒன்று அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ண, அமைதியாக போயிட்டு ஒர்க் பண்ணு என்ன, டோன்ட் ட்ரை மீ அப்படின்னு வி சொல்கிறான். வி கமான் வி கமான், இப்படியே பேச்சுலராகவே இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இல்லை ஐம் சர்ச்சிங் அப்படிங்கிறான். யாருன்னு சொல்லி கேட்க, வி அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக இருந்துட்டு, ஏன் லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு, அதான் நான் இருக்கனே அப்படின்னதும், இல்லை 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 சாரி எனக்கு உங்ககிட்ட அந்த ஃபீல் வரல அப்படின்னு சொல்லி தள்ளி போக, ட்ரை பண்ணி பாரு, ஒரு டேட் போகலாம், அப்புறம் இஷ்டம். ஆஃபீஸில் எல்லாம் நம்மளை டாம் அண்ட் ஜெரி கப்பல்னு சொல்கிறாங்க தெரியுமா, கமான் வி அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம ஒர்க் விஷயமா அடிச்சுக்கிறோம், சில நேரத்தில் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவள் சொல்ல, வி கேட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு என்ன கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்க, மச்சான் நீங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரிடா, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னது ஞாபகம் வர, வி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் புரிஞ்சுட்டு, ஓகே அப்போது டே ஆஃப்டர் டுமாரோ ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் டேட் அப்படின்னு சொல்ல, நோ டே ஆஃப்டர் டுமாரோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறான். என்ன மீட்டிங்? என் ஸ்கூல் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம், கெட் டுகெதர். ஓ நிறைய பேர் வராங்களாம், நான் அவ்வளோவா யார்கிட்டையும் காண்டாக்டில் இல்லை, ஏதோ கொஞ்சம் பேர் கூட தான் இருக்கேன். சரி கூப்பிட்ருக்காங்க போகலாமேன்னு பார்க்குறேன். ஓகே ஃபைன், அப்போது நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஓகேன்னு கேட்கவும் வியும் அப்படின்னு சொல்லிட்டான். பாய் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக கிளம்பி போக வி பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே போரா ஓட மாம் வந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி அவள் கால் பண்ணியிருப்பா இல்லையா, அதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. இவளும் அவங்க வீட்டுக்கு போகிறா. வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம், நீ வந்து உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு போ, அப்புறம் காய்ச்சி பூச்சின்னு கத்துவ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்ல, அதே போல் இவளும் அவளோட திங்ஸ்லாம் வந்து சிலதை தூக்கி ஸ்டோர் ரூமில் போடுறா. அந்த ஸ்டோர் ரூம் வர ஃபுல்லாக வந்து அவளுக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. அந்த புக் வச்ச பாக்ஸை வந்து பார்க்குறா. அதில் வந்துட்டு வந்து பூச்சிலாம் அச்சோ புக்ஸ் எல்லாம் இருக்கே, ஏதாச்சும் ஆயிருக்க போது, கரையாக அடிச்சிருக்குமோன்னு சொல்லி பயந்து அதெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறா. நினச்ச மாதிரியே புக்ஸ்லாம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறா. அவள் ஸ்கூல் மெமரிஸ்லாம் வர கையில் ஒரு புக் எடுக்கிறா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இதெல்லாம் நாம் வாங்கினோமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறா. ஒரு பேஜ் வந்துட்டு கூட அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு பேஜ் கூட அதில் யூஸ் பண்ணல. அதை அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வெளியே வர அந்த புக்கில் வந்து பேப்பர் ஒன்று கீழே விழுது. எடுக்கிறா. என்ன இது அப்படின்னு சொல்லி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. அந்த பேப்பர் ஸ்டில் ஃபோல்ட் பண்ண மாதிரியே இருக்க டைனிங் டேபிளில் உட்காந்து அந்த புக்கை பார்க்குறா. அம்மா பார்த்துட்டு, அம்மா என் கலர் பென்சில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஸோ இது வந்து வீ கொடுத்த அந்த கலர் புக் தான். ஸோ அதுலேருந்து அந்த பேப்பர் வந்து விழுக அதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவளோட கலர் பென்சில்ஸை வந்து தேடி போகிறாள். ஏன்னா கவுன்சிலிங் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, கலர் பண்ணி பாருங்கள் உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் செய்யுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாம் அண்ட் ஜெரி புக்கை தூக்கிட்டு போக அப்போ தான் அந்த பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணுறா. பார்த்தா டியர் போ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனு. அப்படியே பார்க்குறா. ஐஸ் ஒயிட் பண்ணிட்டு அவள் ரூமில் அப்படியே பெட்டில் உட்கார்றா. அதை மீதி இருக்கிறத படிக்கிறா. டியர் போ, சாரி சாரி சாரி, சீரியஸ்லி உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரும் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வம்பு பண்ணியிருக்க மாட்டேன், சண்டை போட்டிருக்க மாட்டேன். என் ஃபீலிங்ஸ் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்த நேரம் ஜஸ்ட் நவ் உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ உனக்கு எப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து இருக்கணும்னு, உன் சோல்மேட் வேணும்னு சொல்லிட்டு இருந்த. ஷாக் ஆகிட்டேன்னு தெரியுமா. சத்தியமாக போ, அதெல்லாம் 1% கூட நான் இல்லை. ஆனால் என்ன பண்ண, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே, வார்த்தையில் சொல்ல தைரியம் இல்லை. ஏன்னா நீ சரியான சண்டைக்காரி. கண்டிப்பாக லாஸ்ட் டே உன்கிட்ட மொக்க வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான் இந்த லெட்டர். மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு இதை சொல்கிறேன், கோச்சிக்காத. ஐ லவ் யூ போ. என் ஃப்ரெண்ட் சொன்னான் நம்ம டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸான், அடிச்சுக்கிட்டாதான் அழகாக இருக்குமா. கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஜாலியாக பேசுகிறதும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதும். ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் தப்பு ஒன்றும் இல்லையே. பழைய பகையை மனசில் வச்சுட்டு லவ் பண்ணலன்னு சொல்லிடாத என்ன. ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், உன் அப்பா அம்மா விட. அச்சோ
ஜஸ்ட்டு 16 இயர்ஸில் பார்த்துக்க முடியாதுல்ல, பரவாயில்ல விடு, நம்ம லவ் பண்ணிட்டே இருப்போம், ஒரு 26 ஏஜ் வரப்போ மேரேஜ் பண்ணிடலாம், ஓகேயா? ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு 26 தாண்டா வந்து மேரேஜ்னு, அதனால் சொல்கிறேன். ப்ளஸ் நம்மளும் படித்து முடித்து ஒர்க்லாம் போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும்ல, அப்போ தானே நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்கான். சிரிக்கிறா. லெட்டர் அப்படியே ஃபேஸில் ஹைட் பண்ணிட்டு, இது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அதை வந்து படிக்கும்போதே அவளுக்கு வந்து லாஸ்ட் டே வந்து கொடுத்துருப்பான் இல்லையா, இவளும் சரி உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிருப்பாள். அதெல்லாம் வந்து ஞாபகம் வர அப்படியே வந்துட்டு இட்டியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து ஃபேஸில் அப்படியே வச்சு இது பண்ணிட்டுருக்கா, படுத்துக்கிறா பெட்டில். சாரி கொஞ்சம் ஓவராக சொல்லிட்டனோ, இட்ஸ் ஓகே, தயவு செஞ்சு லவ் யூன்னு சொல்லிடுடி, என்னை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் யூடி 1000 kisses அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் லெட்டரில் கீழே வந்துட்டு லாஸ்ட்டாக லெட்டரில் எழுதியிருக்கு. கீழே லெட்டரில் தேங்க்யூ யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போட பாஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அவன் எழுதிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்படியே பாஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அவன் எழுதியிருப்பான் இல்லையா, அதில் வந்துட்டு எழுதுகிறப்போ ஃப்ரெண்டு 1000 kisses, வாவ் போதுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிரிக்கிறான். டேய் ப்ரைவசிடா அப்படின்னு சொல்லி மறைச்சு வைக்க, சரி தேங்க்யூ யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி வீன்னு சொல்லி போட மறந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்ஸு சொல்லுவாங்கள்ல, அதை கரெக்டாக போட்டுறன்னு பென்று சொல்ல, ஏன் இது என்ன வந்து லீவ் லெட்டரா அப்படின்னு அவன் திட்டான். டேய் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நீ இனிமேல் சண்டை போடாமல் ஒபீடியண்ட்டாக இருப்பேன்னு அப்படின்னதும் வியும் ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னு அதையும் போடுறான். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் அதை படிச்சுட்டு ஸ்மைல் பண்ணுறான். அட பாவி அப்படின்னு சொல்லி படுத்துட்டு சிரிக்க அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி சிரிக்கிற அப்படின்னு, அம்மா என்னை ஒரு பையன் லவ் பண்ணியிருக்காம்மா, இங்கே பாரு லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னடி இது எந்த காலத்தில் பண்ணான் அப்படின்னு சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறா. சே எங்கே என் பேகு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்ப போக, எங்கடி போகிற, அவன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்குல்ல, நான் போய் பார்க்க போகிறேன், இதுக்கப்புறம் வெயிட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இது பண்ண, 10 வருஷம் அவனா உனக்காகவே உட்காந்துருப்பான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, இவளுக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஆமாம்ல அப்படின்னு சொல்லி, ஒரு வேளை அவனுக்கு வந்து வேறு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை வந்து மேரேஜோ இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்க. அப்போ தான் லெட்டரில் எனக்கு 26 இயர்ஸில் தான் மேரேஜுன்னு சொல்லி போட்டிருப்பான் இல்லையா, லெட்டரில் போட்டிருக்காம்மா 26 தான் வந்து மேரேஜுன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா மறுபடியும் வந்து திட்டுறாங்க. பிடிச்சி நல்லா வந்து ஏறுறாங்க. பைத்தியக்காரத்தனமாக வந்து பண்ணாத, இத்தனை நாள் டேட் அது இதுன்னு சொல்லி ஏதோ சிட்டியில் பண்ணிட்டு இருந்தேன், அது ஏதோ பரவாயில்ல, இங்கே வந்து மானம் போகாமல் இருந்துச்சு, இங்கே ஏதாவது பண்ணி தொலைக்காது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா, பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா, லெட்டர் எடுத்து பேக் எடுத்து கிளம்புறா. இப்போ தானே வந்த, எங்கே போகிற அப்படின்னா, ஐயோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறா. எனக்கு நாளைக்கு கெட் டுகெதர் வேறு இருக்குது, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமான்னு வந்து ஓடுறா. அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பான்ல, அதே ஊர் தான் இப்போ வந்துட்டு போரா இருக்க ஊர், அங்கே போகிறா. ஆனால் அந்த அட்ரஸில் யாரும் இல்லைன்னு வந்து சொல்லிடுறாங்க. இடியட் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கால் பண்ணுறா அந்த நம்பருக்கு. அவள் அகைன் சிட்டிக்கு வந்து போகிறதுக்கு ட்ரெயினுக்கு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு கால் போகலை சோன்னு சொல்லிட்டு டைம் ஸ்கிப் பண்ணால் அவன் வந்துட்டு வருவானான்னு தெரிலையே. இவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா. வந்து என்ன ஆயிருக்கும், ஒரு வேளை மேரேஜ் ஆகிருக்குமா அம்மா சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்க. அப்போ தான் அவளோட ஸ்கூல் குரூப்பில் வந்து மெசேஜ் வந்து இது பண்ணிருக்க. இவள் ஃபோனை பார்க்குறா. பல வருஷமாக வந்து மெசேஜ் போய்கிட்டு இருக்கும். இவள் அப்படியே மியூட்டில் போட்டுட்டு எனக்கு என்னன்னு சொல்லியிருப்பாள். அதில் இருக்க ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பேசுவாள். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்து பெருசாக அவங்க கூட காண்டாக்ட் வச்சுக்க மாட்டாள். ஸோ அப்படியே வந்து இருக்க அந்த குரூப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறா. அப்படியே வந்து அதை பார்க்குறா. லேக்கில் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. வந்து இப்போ தான் உள்ளே போயிட்டு பார்க்குறா. எல்லாம் வந்து நம்பர் இருக்குது, சேவ் பண்ணல, சிலர் மட்டும் வந்து காண்டாக்டில் இருக்க. ஐயோ இதில் அவன் யாருன்னு தெரிலையே, இந்த 30 பேரில் வந்து யாருன்னு சொல்லி வந்து பார்த்துட்ருக்கா. மச்சான் நாளைக்கு, அப்போ தான் வந்து ஒரு மெசேஜ், மச்சான் நாளைக்கு யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு மெசேஜ் அஃப்கோர்ஸ் எல்லாரும்டா அப்படின்னு சொல்லி, இன்னொரு மெசேஜ் அது வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து பண்ணுறா. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து தெரியுது. யார்
யார் இவனுங்க ஏதோ வந்து மெசேஜ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. யாருக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கோ அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி போராவோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து சொல்ல, ஃபேமிலியா அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஒரு மெசேஜு. அதுக்கு தான் அத்தனை பேர் பின்னாடி சுற்றினோம், ஓகே சொல்லியிருந்தா இந்த கேள்வி வருமா அப்படின்னு அவ சொல்ல, ஸ்மைலி ரிப்ளை வருது. ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிற மாதிரி. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போரா பார்க்குறா. என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, டோன்ட் வரி நீ ஓகேன்னு சொல்லு மச்சான், அவள் ஆளை கழட்டி விட்டுருவா அப்படின்னு இன்னொரு பையன் வந்து மெசேஜ் பண்ணுறான். ஐயா அஸ்கு புஸ்கு போங்கடா, நான் பின்னாடி வந்தப்போ நீ வேணான்னு சொன்னல, ஹலோ இப்போவும் அதான் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜு. இவன் போயிட்டு பார்க்குறா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க. யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெசேஜ் பண்ணுறதுன்னு வி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணுறா. ஆயிஷ் அப்போ சடனாக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்கள்ல, அதில் வந்துட்டு ஒரு நம்பர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சொல்லியிருப்பான்ல, நான் ஒன்றும் உன்ட்ட இப்போ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லேருந்து எஸ் அப்படின்னு சொல்லி வருது. அகைன் இவ பார்க்குறா, எஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொஷின் மார்க்கோட சென்ட் பண்ண, எப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜு. ஸோ அது வி தான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர் யூ வி அப்படின்னு சொல்லி அகைன் அனுப்ப, எஸ் ஐ ஆம் அப்படின்னு மெசேஜு. பரவாயில்லையே உங்களுக்கு எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அகைன் வந்து வி மெசேஜ் வந்து பண்ண, இவ பார்க்குறா, எஸ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறா. குட் அப்படின்னு வி மெசேஜ் அனுப்புகிறான். மச்சான் யார் நம்பர் இது அப்படின்னு வியோட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ண, வி வந்துட்டு போரா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு கண்ணிலேருந்து அழுக வர, இடியட் அப்போ இவனுக்கு தெரியும் அது ஏன் நம்பர்னு, ஆனால் ஒரு வார்த்தை பேசலல அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டு இருக்க. போராவா பாரு அவங்களும் குரூப்பில் இருக்காங்களா, இப்போ தான் பார்க்குறேன் மெசேஜ் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்ல, போரா நாளைக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி வியோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். போரா எஸ்ன்னு சொல்கிறா. வி வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்க, கொஞ்ச நேரத்தில் நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போரா கூட ரொம்ப நாள் வந்து அவள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி போரா கூட பேசிகிட்டு இருக்காங்க நிறையா பேர். நாளைக்கு வந்து நம்மளாம் மீட் பண்ண போகிறோம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அடேங்கப்பா ஒரு வழியாக வந்து மெசேஜ் பண்ணிட்டாளா அப்படின்னுலாம் வந்து சொல்ல, வீட்டில் இருந்து ரொம்ப நேரம் வந்து மெசேஜே இல்லை. சடனா மச்சான் சாரிடா நாளைக்கு வர முடியுமா தெரில, ஆஃபீஸில் மீட்டிங் சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் ஆகலை, வர முடிஞ்சால் வரேன், மிஸ் யூ காய்ஸ் அப்படின்னு சொல்லி வி சொல்கிறான். போரா கண்ணிலேருந்து தாரையாக ஊற்றுது கண்ணீர். அந்த மெசேஜை பார்த்துட்டு போயிட்டு அவன்கிட்ட வந்து கேட்கவும் முடியல, தனியாக போய் பேசலாமா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மாதிரி இவளுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்க வந்து அப்படியே இருக்கா. பார்க்கலான்னு நினச்சா இப்படி வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் வரேன்னு சொன்னதும் மீட்டிங் வந்துருச்சா, இடியட்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்க. ஒரு வழியாக அந்த டே வந்து பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் கெட் டுகெதர் மீட் பண்ண போகிற டே. போகிறா ஃப்ரெண்டு ரெடி ஆகிட்டியாடி அப்படின்னு சொல்லி கால் பண்ண, எனக்கு வரவே பிடிக்கல நான் வரலை அப்படிங்கிறா பெட்டில் படுத்துட்டு. ஏன்டி அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, வி வரலல்ல அப்படிங்கிறா. அவன் வரலன்னா என்ன, யார் சொன்னா, ஆக்சுவலி நீ குரூப் பார்க்கலையா, அவனுக்கு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சான், அவனும் வரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, வாட் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறா. அவள் ஃபோனை பார்க்குறா. மச்சான் ஹாப்பி நியூஸ்ரா, மீட்டிங்கை கேன்சல் பண்ணி விட்டேன், எப்படி வந்துட்டு வரேன் மச்சான் எல்லாரையும் வந்து பார்க்க அப்படின்னு சொல்லி வி வந்து மெசேஜ் பண்ணியிருக்க. ஓன்னு சொல்லி எருமை மாடு என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கே வந்து படைச்சானா இவன் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, வெயிட் பண்ணடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. ஃபியூ மினிட்ல அவள் ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ண வர அப்படியே அழகாக பொம்மை மாதிரி ரெடி ஆகுறா. வி இல்லை யார் பார்த்தாலும் விழுந்துருவாங்க. அப்படி அவள் வந்து அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி ரெடியாக அவள் ஃப்ரெண்ட் கூட காரில் போக, ஆமாம் அது என்ன வி வரலனா நீ வர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவள் சந்தேகமாக கேட்க, இல்லை அப்படி இல்லை அது அப்படிங்கிற போரா. நடத்துன்னு அவள் ஃப்ரெண்டு கார் ட்ரைவ் பண்ண நேராக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்துட்டு போயிட்டு உள்ளே போக நம்ம போ வந்து கொஞ்சம் லைட்டாக தயங்குறா. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, எல்லாருக்கிட்டையும் டச்சில் இல்லை வேறு அப்படின்னு சொல்லிட்டு. போ வா அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, இல்லடி ஒரு மாதிரியாக இருக்குது,
ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டி வா அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு போகிறா. அவளுக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்க பார்ட்டி அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே பக்கத்தில் போக ரொம்ப ஹார்ட் பீட்லாம் வந்து ரைஸ் ஆகுது. அப்படியே இவள் உள்ளே போக கண் அப்படியே பரப்பரன்னு தேடுது எங்கன்னு சொல்லி. அப்போதான் பசங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த ட்ரிங்க்ஸ் கவுண்டர்கிட்ட 2 பேர் வந்துட்டு ஆம் ரெஸ்லிங் வந்து மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க பார்க்குறா போ. அவளோட அந்த கண் அப்படியே மெய்மறந்து பார்க்குது. அந்த ஆம் ரெஸ்லிங் பண்ணுறவனில் ஒருத்த வந்துட்டு அவன் அப்படியே ப்ளேஃபுல்லாக ஃப்ரெண்டோட சும்மா தான் விளையாட்டுக்கு ஆம் ரெஸ்லிங் பண்ண போரா பார்க்குறா. மெதுவாக அவளை அறியாமல் அவள் கால் அப்படியே பக்கம் போக 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. வியோட கண்ணு போரா பக்கம் திரும்ப போராவை பார்க்குறான். இவளும் நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண வந்து சடனாக வந்து அப்படியே நார்மலாக பார்த்துட்டு இருந்தவன் முறைக்கிறான் போராவை பார்த்துட்டு. அவ்வளோ நேரமாக விளையாட்டாக ஆம் ரெஸ் பண்ணிட்டு இருந்தவன் சிரிச்சுட்டே சடனாக ஆப்போசிட்டில் அந்த பையன் கையை கோவமாக போராவை முறைச்சிட்டே புஷ் பண்ண அந்த பையன் வந்து தோத்துறான். வந்து வின் பண்ணுறான். போராக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வின் பண்ணி முடித்தா கூட பரவாயில்ல, சடனாக வந்து அந்த கிளாஸ் ஷாட்டை வந்து எடுத்து ஆவேசமாக அப்படியே வந்து குடிக்கிறான். இவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டவன் சடனாக அப்படின்னு சொல்லி ஆனால் பக்கம் வந்து போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. அவள் அப்படியே வந்து திரும்பி போயிடுறா. போராவை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேச இவளும் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்ததே வந்து அவனை பார்க்க தான், ஆனால் அவன் கண்டுக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துருக்கா சோகமாக. கண்ணில் வந்து கண்ணீர் அவளை அறியாமல் வர யாரோ சடனாக வந்துட்டு அப்படியே தொடச்சி விட்றாங்க. போரா பார்க்குறா. என்ன, ஏன் இப்படி ஓரமாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க போரா கண்ணை தொடச்சிட்டு சும்மா தான் அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை கொடுக்க இல்லை வேணாம் அப்படின்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இடியட் அப்படின்னு சொல்லி போரா திட்டுறா. என்ன கேட்கல அப்படின்னா நத்திங் அப்படிங்கிறா. அப்புறம் எத்தனை பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்க வாட், எத்தனை பாய் ஃப்ரெண்டா, உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டோ அதை விட ஒன்று அதிகம் அப்படின்னு சொல்லி போரா சொல்ல இப்போ வர யாரும் இல்லை, நாளைக்கு தான் ஒரு பொண்ணோட டேட்டிங், மேபி கேர்ள் ஃப்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு யாரும் இல்லை நம்ம தான் வந்து பேசிகிட்டு இருக்க. அப்போது உனக்கு 2 பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் வந்து நக்கலாக கேட்க அவள் பார்க்குறா. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. ஏன், நிறையா பேரை டேட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னா செட் ஆகலை அப்படிங்கிறா. ஓ டோன்ட் வரி, சீக்கிரமே உனக்கு பிடிச்ச மாதிரி பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல உன்கிட்ட கேட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லவும் லைட்டாக வந்து சிரிக்க அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. சாரி அப்படின்னு சொல்லி சொல்ல எதுக்கு, ஸ்கூலில் சண்டை போட்டதுக்கு. ஆமாம் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இப்போது மெமரிஸ் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல கண்டிப்பாக குட் மெமரி இல்லைல்ல, இருந்திருந்தா என்னை மறந்துருக்க மாட்டேன் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் போரா பார்க்குறா. எனக்கு நம்பர் தெரியாது, நீ எங்கே இருக்க தெரியாது, ஆனால் உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீ ஏன் பேசலை, அப்போது உனக்கு என்னை பற்றின மெமரி பேட் மெமரி தானே அப்படின்னு சொல்லி சொல்ல பேட் மெமரியா, இந்த நாள் வரைக்கும் நினச்சிட்ருக்கேன்டி, எந்த பொண்ணு பக்கத்தில் வந்தாலும் உன் ஞாபகம் கடுப்பாக இருக்குது. நாளைக்கு போகிறேன் டேட்டிங், அப்படியே அவள் உன்ன மாதிரி தான், கண்டிப்பாக அவள் கூட உட்காந்து பேசுகிறப்போ அவன் முகம் மறைஞ்சு என் கூட வம்புழுத்த சண்டை போட்ட ராட்சசி உன் மூஞ்சி தான் தெரியும். 10 வருஷமாக என்னை கொன்னுட்டு இருக்கடி நீ அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் அப்படியே சிப் பண்ண வாட் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருக்க கிளாஸை வாங்கி அதை ட்ரிங்க் பண்ணுறா. 10 வருஷமாக கொல்றனா, ஆளை பார்த்ததும் எப்படிலாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் ஒன் டைம் என் முன்னாடி வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கத்துறா. பார்ட்டியில் மேம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க எடுக்க போகிறா. கையை வந்து தட்டி விட்டுட்டு வந்துட்டு எடுத்துக்கிறான். அதை போராவும் ஒன்றுத்துக்கு 2ன்னு சொல்லி அவள் கையில் எடுத்துக்கிறா. உன் முன்னாடி வரல, ஆனால் பின்னாடியே சுற்றியிருக்கேன் தெரியுமா, உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே கல்ப்பாக அடிக்க பின்னாடி சுற்றுனியா, ஆர் யூ ஸ்டாக்கிங் மீ அப்படிங்கிறா. ஸ்டாக்கா, ஏய் எனக்கு பிடிச்ச பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளை பார்க்குறது ஸ்டாக்கிங்கா அப்படின்னு திட்ட வந்து சொல்ல அகைன் போரா கல்ப்பா ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு ஆமாம் அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங் அப்படின்னு சண்டை போடுறா. ஓ ஆமாண்டி ஸ்டாக் பண்ண, இப்போ என்ன காலேஜ் வரைக்கும் ஒழுங்காக படித்தேன், அது என்ன ஆஃபீஸ் போனதும் சம்பாதிக்க திமிரு உனக்கு அப்படின்னு திட்டுறான். டேட்டிங் அப்படின்னு சொல்லி அவள் காதை பிடிச்சி திருகிறான்.
ஆ ஆஷ் விட்டுடா அப்படின்னு சொல்லி தட்டி விட, அப்புறம் எனக்கும் ஆசை இருக்காதா, லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், குழந்தெல்லாம் பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான் அப்படின்னு சொல்லி இவ கத்த. ஓ ஆசை, சரி 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 இருக்கட்டும், நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு வி போகிறான். நேராக அவன் போயிட்டு கோச்சிட்டு ட்ரிங்க்ஸ் கவுண்டர்கிட்ட போக, ஏ வி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி இவளும் வந்து பின்னாடி போகிறான். அங்கே அவன் அகைன் கல்ப் பண்ணுறான். ஷ் அவுட் ஆர் என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்லி வி சொல்ல, இவன் எதுவும் பேசலை. அகைன் ஒரு ஷார்ட் கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆக, இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வி பார்க்குறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வி சொல்ல போரா பார்க்குறா. பதில் சொல்லுடி அப்படின்னு. என்ன பதில்? லவ் யூ டூவா? லவ் யூ நோ. ஆ ஏன்? ஐ நீட் டு திங்க் அப்படின்னதும் கேட்டதும் வி அகைன் ஒரு கிளாஸை பிக் பண்ண, 10 வருஷம் அன்னைக்கே என் லெட்டருக்கு ஓகே சொன்னான், இந்நேரம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஏய் லூஸாடா நீ, உன்னையாடா புக்கில் வச்சு தர சொன்னா? 10 வருஷமா? 10 வருஷம் நான் நேற்று தான் அந்த லெட்டரை பார்த்தேன் அப்படிங்கிறா. அதான் இங்கே வந்தேன், உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ என்னவோ என்னை பார்த்ததும் முறைக்கிற, சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு அப்படின்னு அவன் இது பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அகைன் ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சுங்களா அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா, வந்து என்ன அப்படியே கிஸ் பண்ணி லவ் யூ வி, லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச்லாம் சொல்லிட்டியா? ஆசையாக வந்தாலும் ஆசையா அப்படின்னு வி வந்து இது பண்ண, ஏ சொல்கிறேன்ல நான் அந்த மூடில் தான் இருந்தேன், உன்னை பார்த்ததும் ஹக் பண்ணி நீ கொடுத்த 1000 கிசஸை திருப்பி தரணும்னு நினச்சேன், ஆனால் நீ நான் எப்போ கொடுத்தேன் அப்படின்னு வி கேட்க, பசங்களாம் அங்கே ரவுண்டு கட்ட வி போராவை, நீ 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 இரு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்லிங் பேக்லேருந்து அந்த லெட்டர் எடுக்கிறா. சி என்ன போட்டிருக்க, 1000 kisses தேங்கிங் யூ யூஸ் ஒபீடியன்ட்லி, நீ தானே கொடுத்த அப்படின்னா. வாவ் பேபி, என் லெட்டரை நீ கிழிச்சு போட்டிருப்பேன்னு நினச்சேன், இன்னும் வச்சிருக்கியா அப்படிங்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல நேற்று தான்டா பார்த்தேன் லூசு பயலே, அப்போவே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி பயந்தாங்கொழி அப்படின்னு திட்டுறா. பயம் எனக்கா? பயம் நான் அப்படின்னு வி சொல்லிட்டு போரா முறைக்கிறா. இப்போ ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி போரா முறைக்கவும் அது பயத்தில் தானாக சிரிப்பு வந்துச்சு, சாரி அப்படின்னு வி சொல்ல பயந்தாங்குழி அப்படின்னு திட்டுறா. அப்படின்னு சொல்லி ரெண்டும் அமைதியாகிடுதுங்க. நல்லா 2 பேரும் கொஞ்ச நேரத்துலேயே மட்டையாக ஃப்ரெண்ட்ஸு. அப்போது லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி பசங்களாம் பேசிட்டு, பேசாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படின்னு சொல்லி பசங்களாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வி படுத்திருக்கான். அவன் செஸ்ட் மேலே தலை வச்சு போரா படுத்திருக்கா. வி நல்லா தூங்கிட்டு இருக்க. சன்லைட்டு ஃபேஸில் வந்து அடிக்க, ஆயிஷ் யார் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லி வி கேட்க, நான் இல்லை அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு போவை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்க இவளும் ஹக் பண்ணுறா. போவுக்கு வியோட ஹார்ட் பீட் கேட்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கண் முழிக்கிறா. வி நல்லா தூங்கிட்டு இருக்க. ஒத்த ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. வி எந்திரிக்கிறான். போ நீ அப்படின்னு சொல்லி இது பண்ண, நீ என்ன பண்ணுற என் ரூமில் அப்படின்னு சொல்லி போரா கத்துறா. ரூமா? ஹலோ இது ஏன் ரூம், ஏன் வீடு அப்படின்னு சொல்ல, வாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. போரா பார்த்துட்டு, ஆமாம் இது என் வீடு இல்லை அப்படிங்கிறா. வியும் ஆமாம் என் வீடும் இல்லை அப்படின்னு சொல்ல, வாட் அப்படிங்கிறா. இப்படி இருக்காது என் வீடு அப்படின்னு சொல்லி வி வந்து எந்திரிக்கிறான். ஆயிஷ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வி எந்திரிக்கிறான். சுற்றி முற்றி பார்க்க, இது ஹோட்டல் ரூம் மாதிரி இல்லை அப்படின்னதும், ஆனால் நாம் எப்படி, நீ தான் அப்படின்னு சொல்லி வியை வந்து இது பண்ண, நான் இல்லடி சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணோம், பேசிட்டு இருந்தோம், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்க, தெரியல அப்படிங்கிறான். ஏண்டி நீ என்ன லூஸா, ஒரு புக்கு கொடுத்தா அதை 10 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரூம் டோரை அந்த ரூமை பார்த்துக்கிட்டே வந்து இவகிட்டே போராட்ட கேட்க, ஆயிஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்மளை வந்து என்ன ஸ்பேஸ் ஷிப்பில் வச்சு சந்திரமண்டலத்துக்கு அனுப்பியிருப்பாங்க, ரூம் டோர் ஓப்பன் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்ல, ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற மெதுவாக, எஸ் ஹோட்டல் லாபி தெரியுது அப்படின்னு, தெரியுதா இப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லி வி கூப்பிட, அப்படியே வி போராவை டோரை மூடிட்டு அவளை பின் பண்ண, வாட் அப்படிங்கிறா. நத்திங் லவ் யூ அப்படின்னு வி சொல்ல, ஆயிஷ் வெயிட் பண்ணு, இப்போதுக்கு நீ லவ் யூ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நீ தானே லெட்டரில் எழுதியிருந்த என்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ லவ் யூ சொல்லுன்னு,
ஆனால் இப்போது நீ ஏன் லவ் யூ சொல்கிற, நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு போகிற அடம்பிடிக்க வி கடவுளே சரி சொல்லு அப்படின்னு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. அது சரி அப்படின்னு 2 பேரும் அவங்க அப்படியே வெளியே வர ரிசப்ஷனில் சார் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்க மொபைல்ஸை வந்து கொடுக்குறாங்க. கால் பண்ணி வி திட்டுறான் பிடிச்சி. ஆமாண்டா இப்போ என்ன வந்து என்ன சேர்ந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம், சரி ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி வி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறான், போரா தோல் மேலே கை போட்டுகிட்டே நடந்து கூட்டு போக போராவும் அவள் பேகை மாட்டிட்டு அப்படியே வந்து வியை பார்த்த மணிக்கே நடந்து போயிட்டுருக்கா. போரா வந்து கூப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது அதுக்குள்ளே வந்து போகிறான். வாட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க வெட்டிங் ட்ரெஸ் ஷாப், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்ல மச்சான் அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து இது பண்ணுறான். கம்மிங் வீக்கெண்ட் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க எங்கள் மேரேஜு குரூப்பில் போட்டுரு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் வாட் டே அப்படின்னு சொல்லி பசங்களாம் இது பண்ணுறானுங்க பக்கத்தில் இருக்கவனுங்க. போகிறா பார்க்குறா, வெட்டிங்கா இன்றைக்கி நீ யார் கூட டேட்டிங் போகிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்க இவன் வந்துட்டு மச்சான் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வி வந்து பார்க்குறான் போராவை. லூசாடி நீ மச்சான் நீ வை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டு போராவை பார்க்க சாரி அப்படிங்கிறா மூஞ்சி. சரி வா ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக வெட்டிங்னா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்களே இன்வைட் பண்ணலாம் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கையோட வெட்டிங் ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து ஷாப் பண்ணிட்டு 2 வர லட்சணம் பார்க்கணுமே. வியோட காரை ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிருப்பான் போல். ஸோ அதனால் வி வந்துட்டு அவனோட சூட் கவரை போரா கிட்ட கொடுத்துட்டு அண்ட் அவள் ட்ரெஸ் வந்து வெயிட்டாக இருக்கும் இல்லையா வெட்டிங் ட்ரெஸ்ஸு, ஸோ அதை வந்துட்டு ஷூன்னு சொல்லி எல்லாத்தையும் வி தூக்கிட்டு வரான். 2ம் மெய் மறந்து சந்தோஷத்தில் பொடியாக அப்படியே பொடி நடையாக நடந்து வர வீட்டுக்கு போக ரோட்டில் எல்லாம் வந்து இவங்களே பார்க்குறாங்க. இப்போ நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க வி வந்துட்டு அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான், எவ்வளோ சேல்ரி, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே போராவோட அப்பார்ட்மெண்ட் வர பேசிகிட்டே போகிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்களாமா இந்த இடைப்பட்ட தூரத்தில். அப்படியே கட் பண்ணால் சர்ச்சில் போரா அண்ட் வியோட வெட்டிங். போரா அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வரா. வி அப்படியே சூட் போட்டுட்டு நிற்க அவள் பக்கத்தில் வந்து நிற்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அங்கே டிவியில் கிஸ் பண்ண ஒட்டுமொத்த பிடிஎஸ் டார்மும் அலறுது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் சொல்லி கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்காங்க. பாய்ஸு நம்ம யூமி கூட வந்து வீடியோ காலில் வந்து பார்த்துட்ருக்கா. போரா ஷையாக அப்படியே ஃபீல் பண்ண சாரா மித்து உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்கு அப்புறம் வந்து கமிட் ஆனவங்க அவங்க வெட்டிங்கே பண்ணிட்டாங்க, மேரேஜே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரா வந்து கலாய்க்க பசங்களாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இட்ஸ் ஃபேக் வெட்டிங் அப்படின்னு சொல்கிறானுங்க. போராவும் வியும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்குதுங்க. வி அப்படியே போராட்ட ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவள் அப்படியே வந்து ஹக் பண்ணுறா. தோல் அப்படியே சாஞ்சிக்கிறா. 2 பேரும் கையை பார்க்குறாங்க. பார்த்தா கையில் அந்த வெட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரிங்கு, அது இன்னும் அவங்க ஸ்டில் வந்து வேர் பண்ணியிருக்க யாருக்கும் தெரியாமல் அப்படியே வி வந்துட்டு அதை இது பண்ணி ஹோல்ட் பண்ணி கையில் வந்து கிஸ் பண்ணுறான், அந்த ரிங்கில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே போரா வந்து சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்க வி வந்து லைட்டாக கோவமாக இருந்திருப்பான் இல்லையா, ஒரு அந்த இஷ்யூக்கு அப்புறம் கோவமாக இருந்திருப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆகி 2 பேரும் இந்த எபிசோட் வந்து பார்க்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஜாலியாக வந்து பார்த்துட்ருக்க வெயிட் இன்னும் வந்து கதை முடியல. போரா வி மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்களே எபிசோடில் டேஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அப்படியே வந்து மயான அமைதியாக இருந்த அப்பார்ட்மெண்ட் இப்போ வந்து பேச்சு சத்தம் சிரிப்பு சத்தம்னு சொல்லி இருக்குது. அடிக்கடி சண்டை போட்டிருக்க சத்தம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஏதோ தனிமையில் இருந்துட்டு இப்போ பாரு வி கூடவே இருக்கான்ல, அவள் வந்துட்டு சொல்லியிருப்பாள்ல ஃப்ரெண்டுக்கிட்ட என் கூடவே இருக்கணும், என்னை தாங்கணும், என் மேலே லவ் கொட்டிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வி வந்து நடந்துக்கிறான். அது போராக்கு வந்துட்டு பிடிக்காம போகுது. மேரேஜ் வந்துட்டு ஆனதுலேருந்து 1 month ஒரு பிரச்சனையுமே இல்லை. போரா ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டுருக்க வி அவனும் வந்துட்டு அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறான். போரா வெளியே வந்துட்டு அவளோட ஆஃபீஸ் அந்த டைலாம் வேர் பண்ணிட்டு வி சாரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்ல வர டடா டன் அப்படிங்கிறான் வி. வாட் நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஏண்டா நீயும் ஆஃபீஸ் போகணும்ல, இட்ஸ் ஓகே உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்க ஓகே பட் அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்தில் வர வி வந்துட்டு அவசரமாக வேலை பார்க்குறேன்னு என்ன பண்ணிடுறான், ஒரு காஃபி கப்பை உடச்சிடுறான்.
ஆஷ் ஹே வி என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அவள் கோவப்பட, சாரிடி இரு க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னதும் வி ஒன்றும் வேணாம், கையில் கிழிச்சிக்க போகிற அப்படின்னு சொல்ல கிழிச்சிக்கிட்டான். அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஆயிடுச்சுன்னு சொல்லி கையை உதற, போரா என்னாச்சுன்னு சொல்லி கையை வந்து வாஷ் பண்ண, விடு இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வி கோவமாக சொல்ல, என்னாச்சு வி அப்படிங்கிறான். எல்லாம் உன்னால் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு வி சொல்லவும், நான் உன்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கேட்டேனா? நீ அதானே பண்ண அப்படின்னு சொல்லி கோவப்பட, உனக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்டாக இருக்க கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறான் வி. வாட், நீ ஒன்றும் அப்படி கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்ச ஹஸ்பண்டாக இருக்க தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி இது பண்ண, வாட் அப்படிங்கிறான். போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கப்பை வந்து உடஞ்சிருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணுறா. இது என்னோடய ஃபேவரட் கப் தெரியுமா, உடச்சி தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லி எனவே வந்துட்டு குத்தம் சொல்கிறான், இடியட் அப்படின்னு சொல்லி. இவன் உடச்சிட்டு என்ன குத்தம் சொல்கிறான் அப்படின்னு, ஃபைன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வி வந்து போகிறான். போ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு 2 வேலை வச்சுட்டான் ஆஃபீஸ் போகிற நேரம் பார்த்து அப்படின்னு போரா வந்து கத்திட்டு இருக்க, போரா வந்து பெருசாக கண்டுக்கல. அவளும் ஆஃபீஸ் போயிடுறா. லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது வி ஞாபகம் வர, வீக்கு கால் பண்ண எடுக்கலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை மார்னிங் சண்டை போட்டதில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஈவினிங் வீட்டுக்கு போகிறா. வி இன்னும் வந்துட்டு வரலையா, எப்போவுமே வந்து அவன் தானே ஃபர்ஸ்ட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. கன்ஃபியூஸ்டாக இருக்கா, என்னாச்சுன்னு சொல்லி. டைம் போயிட்டுருக்கு, 7 o'clock 8 o'clock 9 PM சொல்லி ஸ்டில் வரல வி. மழை பெய்யுது, வெளியே பார்க்குறா. ஆயிஷ் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டமாக கால் பண்ணா, கால் போகலை. காலையில் நடந்ததை ரீகால் பண்ணுறான். அப்போ தான் போ அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவள் ஆஃபீஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பா. இவன் என்ன நினச்சானோ எங்கே போனானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒத்த ஹெல்னு அவன் நினச்சிட்டு கார் கீ எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓடுறா வெளியே. வி எங்கே போனான்னு தேடலான்னு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண, லிஃப்ட் டோர் வந்து ஓப்பன் ஆக வி நிற்கிறான். போகிறா அப்படியே மூச்சு வாங்கிட்டு. இப்போ தான் அவளுக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. வி அகைன் பார்த்ததும் வி பார்க்குறான். பார்த்துட்டு அவளை முறைச்சிட்டே வி பேக்லேருந்து எடுத்து, இந்த கப் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆஃபீஸ் விட்டு வந்ததும், எவ்வளோ கடையில் தேடினேன் தெரியுமா, எங்கேயுமே கிடைக்கல, அப்புறம் சர்ச் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அவள் தோளில் கை போட்டு போக, ஆமாம் பெரிய செம்ம மழைல எங்கே கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி வி வந்து பேசிக்கிட்டே போக, போரா எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே வரா. அவன் அப்படியே தோளில் கை போட்டுட்டு வரதை அப்படியே பேக்லேருந்து என்ன பண்ணுறான், ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறான். போரா அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். ஷோஃபாவில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க அவனுக்கு வந்து தலையெல்லாம் தோட்டி விட்றா. பி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே எதுவுமே ஆகாத மாதிரி அவளை பார்க்க, அவள் அப்படியே கண்ணெலாம் கலங்கி போய் கொஞ்சம் அந்த பயத்தில் வந்து இருந்திருப்பாளா இருக்க. பி வந்துட்டு பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னா, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிறா. ஏன் காலையில் சொன்னேன், போகிறேன்னு சொல்லிட்டு போகிற, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு தானே சொல்லுவாங்க, ஆஃபீஸ்க்கு போனால் போகிறேன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு வி வந்து சொல்ல, போகிற அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறா. வி பார்க்குறான், ஓ இங்கே வா, நான் ஒரேடியாக போயிட்டேன்னு நினச்சிட்டியா அப்படின்னா, சேச்சா அப்படிங்கிறா. உன் கூடவே இருந்து உன்னை இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போவேனான்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, நீ வந்துட்டு 2 hours வீட்டில் இல்லை, வீடே ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண, லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவனும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். லவ் யூ டூன்னு அவளும் சொல்ல, வீட்டை நீ ஒன்றும் வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாலாம் இருக்க வேணாம், நீயா இரு, என்னை வெறுப்பேற்றிட்டு சண்டை போட்டுட்டு அப்படின்னு அந்த வீயா இரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு, பட் அடிக்கடி சண்டை போட வேணாம், இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 1 time அப்படின்னு போரா வந்து சொல்கிறா. சிரிக்கிறான். அப்புறம் 2ம் அழகாக பால்கனியில் உட்காந்து மலையை ரசிச்சுட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து அப்படியே அவங்களுக்கு எண்ட் ஆகுது. இப்படி தான் உன் கூட என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து எஞ்சி உட்காடுறான். எப்போது நான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஆரம்பித்தோம் இல்லையா, பெட்டில் படுத்துட்டு எப்படி வந்து உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோம், இங்கே வரைக்கும் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு வி வந்து எஞ்சி உட்கார, ஆமாம்ல அதுக்கப்புறம் எத்தனை சண்டை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் விட்டு அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சீன், அதுக்கப்புறம் இப்போது வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 year ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த சண்டை, அப்புறம் நீ என் ஷர்ட்டில் காஃபி கொட்டிட்டேன்னு ஒரு சண்டை போட்டோம், அப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு கூட காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தேன்னு சொல்லி அதுக்கு சண்டை போட்டோம் அப்படின்னதும் இவ சீட்டர் அப்படின்னு சொல்லி அடிக்கிறா. யார்? நான். அவங்க எங்கள் கிளைண்ட்டி அப்படின்னு, கிளைண்ட்டு கூட உனக்கு என்ன வந்து காஃபி ஷாப்பில் கடலை அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, வெயிட் நான் உனக்காக வெயிட் பண்ணேன், அப்போ தான் அவங்க வந்தாங்க, சரின்னு பேசணும், அவ்வளோதான், நோ
தென் அடுத்து அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட சண்டையெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை சண்டை போட்டிருப்போன்னு. அடுத்து உனக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சும் உன் கலீக் வந்து ப்ரப்போஸ் பண்ணால, அதுக்கு ஒரு வாரம் சண்டை போட்டோம் அப்படின்னு வந்து வி சொல்ல, ஆமாம் இடியட் அப்படிங்கிறா. என்னை ஏண்டி திட்டுற? இல்லை, அந்த இடியட்டை சொன்னேன், அண்டு நான் உன்கிட்ட உண்மையை ஷேர் பண்ணேன், நீ ஆனால் அவனை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ண. ஆமாம், என் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அடிக்காமல் சும்மா இருப்பாங்களா? கரெக்டு. பட் நேற்று நான் அந்த பொண்ணை அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்ணியிருப்பாள் வியை. அதை வந்து அவள் சொல்ல, நீ அடிச்சிருக்கணும், உனக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படிங்கிறா வி. அப்படிங்கிறா இன்னைக்கு அவளை அப்படின்னு சொல்லிட்டு போரா வந்துட்டு கத்துறா, இருடி அப்படின்னு சொல்லி வி தடுக்க, வாட், நான் என் லவ்வை ப்ரூவ் பண்ணணும், அவள் மூஞ்சியை பேத்துட்டு வரேன், என் கண்ணு முன்னாடி என் புருஷனை, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போரா கத்த, வி சிரிக்கிறான். சிரிக்காத அப்படின்னு சொல்லி வி அடிக்க, ஐயோ ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லி வி போராவை கிஸ் பண்ண, அவள் அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ண, அவளும் வெக்கப்படுறா. வி அடிக்க அப்படியே தி எண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராமாலையும் ஸ்டோரிலையும் வந்து போடுறாங்க டிவியில். இங்கே இப்படி எண்டாக ட்ராமா வந்து மொத்தம் வந்து 19 எபிசோட். எல்லாருக்கும் ட்ராமா பிடிச்சி போக அவங்களும் போராவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரியல் லைஃப்பில் அவளுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே வந்து க்ரியேட் ஆகுது. சக்ஸஸ் மீட்டு ஷோஸ்னு சொல்லி வந்து 2 பேரும் போகிறாங்க. ட்ராமா கேஸ்டிங் கூட மீடியாஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க போராவும் வியும் வந்து போஸ் கொடுத்துட்டு போக, வி போராவை மட்டும் ரெட் கார்பெட்டில் நீங்கள் மட்டும் வந்து போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ராமா ஸ்டார்ட் ஆகிறப்போ பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போது இன்னும் பக்கத்தில் இல்லைங்க, போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல போராவுக்கு ரொம்ப சந்தோஷம். வி அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி கண்ணடிக்கிறான். அப்படியே அவங்க ஹாப்பியாக ரெட் கார்பெட்டில் நிற்க கையில் அந்த ஹார்ட்டை வந்து வைப்பாங்கள்ல, அது மாதிரி நிற்கிறாங்க. வி போராவை பார்க்க, போரா வியை பார்க்குறா. இதை வந்துட்டு நம்ம பசங்க எல்லாம் அப்படியே பிகிட்ல இருந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின்னு வாவ் செம்மல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப் போரா வி ஸ்டோரியிலையும் தி எண்ட். எப்படி கதை நல்லா இருந்துச்சா? 2 ஷாட்டு. இப்போ எனக்கு அந்த லாஸ்ட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. பார்ட்டிக்கு அப்புறம் எனக்கு வந்து சொல்லவே மனசு வரல. ஏன்னா மைண்டுக்குள்ளே வியும் போராவும் அப்படியே வந்து அவங்க பேசுகிறது செய்கிறதெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சதுனாலையோ என்னவோ தெரியல, ஸ்டோரி வியூவே வரல. எப்பயுமே இந்த வி பயாஸ் ஒரு வேலை பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ வேறு லெவலுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன அப்படின்னா, போன வாட்டி ப்ராங்க் பண்ண இல்லையா, ஸோ கோச்சிக்கிச்சிங்க போல். இந்த அக்கா மறுபடியும் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, வியூஸே வரல. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று வாழ்க்கையில் நடக்கும்போது தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே மை டியர்ஸ், கதை எப்படி இருந்ததுன்றத மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பார்ட் வந்துட்டு அதான் அந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ட்ராமாவில் வியும் போராவும் மீட் பண்ணிக்கிற பார்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யூனா எல்லோரும் சேர்ந்து அந்த பிளாக்மெயிலரை வந்து இது பண்ணது, மிருத்து யூனா சேர்ந்து இது பண்ண பார்ட், இதெல்லாம் ரொம்ப நான் பிடிச்சி எழுதி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் திஸ். அண்டு வேறு வந்து எனக்கு இன்னொன்று தோணுச்சு, இது அன்ஃபேராக இருக்கும்ல ஐடல் எஃப்எஃப்பில் வெறும் இவங்களுக்கு மட்டும் 1 ஷாட் போட்டால். அஃப்கோர்ஸ் நம்ம எஃப்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ஜூனும் யூனாக்குமே அது கிட்டத்தட்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் மை ஏஞ்சல் 1 ஷாட் மாதிரி அந்த ஒரு அவங்களோட ஸ்டோரி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம யூமிக்கும் ஜேயோப்புக்கும் தனியாக ஒரு 1 ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினும் ஜாராவும் பாரிஸில் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மீட் பண்ணது ஒரு 1 ஷாட்டு, அந்த மாதிரி ஏன் போடக்கூடாது? நம்ம சுகாவும் இவளும் ஜோயாவும் அந்த ஆடு ஷூட்டிங் நடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதில் ஏன் ஒரு 1 ஷாட்டு அதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, ஓகே, கதை வந்து ஃபுல்லாக நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து அரங்கேற்றம் பண்ணிடுறேன். ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், டாட்டா பை பை, டேக் கேர், அன்யாங். அண்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வி பயாஸ் வந்து அந்த ஸ்டோரியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.